ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹச்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான ஆரோக்கியமான சக்கரவள்ளி கிழங்கு கட்லட் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். அதுக்கு இட்லி சட்டியில் சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கணும். வேகிற டயத்தில் 2 பெரிய வெங்காயம், 2 கொத்தமல்லி, கருவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சிக்கன் தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வெந்தோன்னா அதை தோலை ஃபுல்லாக நீக்கிட்டு இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசையணும். அது பிசைஞ்சோன்னே இந்த மாதிரி திட்டாக இருக்கக்கூடாது, நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், சிக்கன் தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்தோன்னே நம்ம எடுத்து வச்சுக்கிற பெரிய வெங்காயம் 2 மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் ஒன்றா சேர்த்துட்டு, நமக்கு மிளகாய் வேணும்னா போட்டுக்கலாம். சில பேருக்கு மிளகாய் நறுக்கி போடுறது பிடிக்கும். நான் மிளகாய் அதெல்லாம் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். நம்ம எடுத்து வச்சுக்கிற எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. நமக்கு கட்லட்டுக்கு தேவையான மாவு இப்போ ரெடி பண்ணியாச்சு. பார்த்திங்களா, இந்த மாதிரி சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ இந்த மாவு தயார். இப்போ இதை கட்லட் ஷேப்புக்கு நம்ம தட்டி எடுத்து வைக்கணும். நான் 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு வாங்கினேன். அதுக்கு இவ்வளோ மாவு வந்திருக்கு. எப்படியும் ஒரு 20 சக்கரவள்ளி கிழங்கு கட்லட் செய்யலாம். 20-25 செய்யலாம் நம்ம இதை வச்சு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்லட் ஷேப்புக்கு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏதோ நான் எனக்கு தெரிஞ்ச கட்லட் இந்த மாதிரி ஷேப்பில் தட்டி எடுத்து வச்சிட்டேன். நீங்கள் கொஞ்சம் நல்லா தட்ட தெரிஞ்சால் ஷேப்பாக சூப்பராக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு இந்த அளவுக்கு தான் தட்ட தெரியும். இந்த மாதிரி தட்டில் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இந்த கட்லட்டை பொரித்து எடுக்கணும். சரி அதுக்கு முன்னாடி ப்ரெட் க்ரம்ஸ், ஒரு ப்ரெட்டை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்குவோம். அரைச்சி ப்ரெட் க்ரம்ஸ் வரும், அதை தட்டில் தட்டி வச்சுக்குவோம். ப்ரெட் க்ரம்ஸ் ஒரு தட்டில் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கணும். நம்ம தட்டை எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்குவோம். இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் இந்த கட்லெட்டை தட்டி வச்சுருக்கோம்ல, அதை அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் பிரட்டிட்டு, அந்த ப்ரெட் க்ரம்ஸில் 2 கொஞ்சம் பிரட்டிட்டு, அதை எண்ணெயில் எடுத்து நம்ம போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரவும் கொஞ்சம் திருப்பி போட்டு நம்ம எடுத்தோம்னா சுவையான ஆரோக்கியமான சக்கரவள்ளி கிழங்கு கட்லட் ரெடி. நம்ம ஹையில் வச்சிடக்கூடாது, ரொம்ப நம்ம சிம்மில் வச்சு தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா நம்ம கறியிரும். இந்த பார்த்திங்களா, சிம்மில் வச்சு இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்தால் சூப்பராக கட்லட் வந்துடும். இந்த ஒரு கட்லட் மட்டும் கொஞ்சம் பிரட்டுறதுக்கு சிரமப்பட்டேன். இந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். கட்லட் கொஞ்சம் வெந்தோன்னா ஒரு ப்ரௌன் கலரில் வந்தோன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கணும். ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பராக வந்துருச்சா கட்லட்? பார்த்திங்களா, நம்மக்கிட்ட கொஞ்சம் சாஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு சாஸோடு தொட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் சுவையாக இருக்கும். கட்லட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி, சாப்பிடு. எல்லோரும் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.